Hi friends, welcome to SARANYA Pondicherry. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ஹோட்டல் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான வடகறி எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கனா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க so that நான் நெக்ஸ்ட் போடுற நோட்டிஃபிகேஷன் வந்துரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடகறி செய்யறதுக்காக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து நான் கடலை பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்கேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், அப்புறம் இதிலே கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கணும். அப்பதான் வடகறிக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் இட்லி ஊற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி நான் ஆயிலை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த கடலை பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இது எல்லாத்தையும் போதுமான அளவுக்கு வச்சிடுறேன். இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 10 மினிட்ஸுக்கு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இது ஆறட்டும். நம்ம சைடில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம இது தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு வெடிச்சதும் நான் ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியனை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை, இது ரெண்டும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இது வதக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வெங்காய கலர் மாறிடுச்சு. இந்த டைமில் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதிகமாக தக்காளி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி புளிப்பு மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஒரு தக்காளியுமே போதும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த கடலைப்பருப்பு, ஸோ இதை வந்து இப்போ நம்ம உதிர்த்தி வச்சுக்கலாம். இப்போ வெங்காய தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எல்லாம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குழம்பு தூளை கூட ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி பவுடராக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போய் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த டைமில் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து இந்த வடகறி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இந்த டைமில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். சில பேருக்கு இது பிடிக்காதவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பால் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லிட்டு போட்டு நல்லா மூடி வச்சுடுங்க. ஸோ இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம உதிர்த்தி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பை, அந்த மிக்ஸை இதில் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இப்போது நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட்டு நீங்கள் சூப்பராக சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான
வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தப்பனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோஸில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.